தலையை கொண்டு வந்து குறைக்க காட்டிருமடா எழுதுத்த ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் விழா. நான் உங்கள் பாலா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வீடியோ போட்டு ஒரு கம்பேக்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 வீடியோக்கு அப்புறம் மறுபடியும் மறைஞ்சு போயிட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, அது போக சொல்கிறோம். ஸோ இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணார். ஆமாம், நாங்கள் மூணார் தான் போகிறோம். அடுத்தது நீ வருவியா? ஆமாம், நாங்களும் மூணார் தான் போகிறோம். எங்க மூணார்லாம் நம்ம இப்படி பாக்குறேன்னா இப்ப இங்க நேரா பார்க்க ஓடிட்டு போறோம். அந்த இடத்துல ஏதாவது அசைஞ்சதுன்னா கூட இங்க கால் பிரேக்குக்கு வந்துடும் தானா. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. காமெடி ஒன்று மாட்டேங்கிறீங்க. பசியில் இருக்கும், காமெடி வராது. இப்போ வந்து நம்ம சாப்பிட டைம் எப்ப பார்த்தாலும் சோறுன்னு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 கூட ஆகல. திருப்பூர் கூட தாண்டல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 கிலோமீட்டர் தாண்டி இருப்போம். அதுக்குள்ளே அந்த சோறுன்னு ஒரு ஜீவனை அலறங்காட்டி சரி எல்லாருமே சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு கஃபே கொண்டு வந்து என்ன கபாப் பிரியாணியா அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கேன். அவ்வளோதாங்க, இப்போ வந்து வெட்டு பிரியாணி வெட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழ்நாடு செக் போஸ்ட், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். என்ட்ரி ஃபீஸ் மட்டும் 50 ரூபா கட்டுவாங்க கேட்பாங்க போல் ரோட்டில் போகிறதுக்கு. வேறு எதுவும் கேட்கலையாடா? 50 ரூபா மட்டும் கொடுத்தா போதுமா? யானை வந்தா நல்லா இருக்கும்ல. டப்புன்னு முன்னாடி நிக்கணுமாமா. நில்றா போய்கிட்டு பேச செல்ஃபி எடுத்துடலாம். எங்க நிப்பாட்றா வரையாடா. தோ எந்த அளவுக்கு இருக்கு ஆனைமலை. எனக்கு தெரிஞ்சு அமராவதி டேம் வந்து இந்த சைடு இருக்கு. அது அப்படியே இங்க ஃபுல்லா தண்ணி நின்று இருக்கு. பகல் டைம்ல வந்து ஏன்டா இங்க தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கான். செம்மையா இருக்கு. ஆனா நைட் டைம்ல டைமு கோ பேக் சொல்லுது. ஏன்னா வாட்ச் ஆஃப் ஆகி கிடக்குது. ஏதோ குட்டை போல தண்ணி நிக்கிற மாதிரி. இன்னும் கேரளாக்குள்ளே போகலடா. சொல்லு ஏதாவது சொல்லு.
காலு லைட்டா குறைக்கிறீங்க. ஆனா எல்லாம் கேர் வண்டி வண்டியா தான் விட்டா இருக்கு. ரோட்டு ஒண்ணு இறங்காங்க. போனா போட்டு இந்த வண்டிக்கு பிரேக் அடிச்சு நிறுத்தினேன். அவன் உரசிட்டு அவன் போயிடுவான். அவனுங்க எல்லாம் கண்டுக்கவே மாட்டானுங்க. ஓட ஸ்லோ பண்றது வரதேசி டேய் அந்த விண்டோ கொஞ்சம் ஓபன் பண்ணிடு பேஸ்டா. நிறுத்திட்டா பாருங்க. அப்படி பொண்ணு தானே இது ஆண்டி பையன்டா அது. பையன் அப்படியா டேய் காட்டெருமடா. எடுத்து தாக்குற வீட்டெருமை எதுக்குடா இன்னத்துல வருது? காட்டெருமை காய்ஸ். ஏய் 2-3 இருக்குடா. ஏ அங்கதான் நின்று இருக்குதுடா பாறை மேல. காட்டெருமை பார்த்தானே எருவிட்டானா இருக்குது பாவம். இல்ல இல்ல போ 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 போ. அங்கேயும் காட்டெருமை தான் நின்னுச்சு. ஆட்டங்கோ பார்த்தா அங்கன்னு இறங்கிச்சு. அவ்வளவுதான் இறங்கி உட்காந்துருச்சு. கேரளா செக் போஸ்டா இது? ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டோட செக் போஸ்ட். நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. இத்தனை வண்டி வருது இல்லடா. இப்போ போச்சுல போற வண்டியில. தற்கொலை போய் காரையில ஏறான்டா. ஓகேண்ணா. இங்கே 50 ரூபாயா? இது தமிழ்நாடு செக் போஸ்டா? ஃபாரஸ்ட் செக் போஸ்டா? ஏய் எதுக்கு லெஃப்ட் போடுந்தாண்டா சொன்னாங்க. நிப்பாட்டு. பார்த்தாச்சு எதுல இருந்து போயிட்டாங்க. இல்ல அங்க அங்க பில்லு கொடுத்தாங்களாடா? அங்க பில்லு கொடுத்தா ஒண்ணுமே சொல்ல வேண்டியதானே சார்? இங்க ஒரு செக் போஸ்டா என்னங்கண்ணா? பரவாயில்ல. இவங்க கூட ஏதோ பாம்பு சொல்றாங்க. லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான்டா தெரியலையா? ஏய் டேய் வாத்த பேசாத. இல்ல எனக்கு புரியல. என்னடா வரிசை செக் போஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க. 50 ரூபா வாங்க சொல்லிருக்காங்க சார். அங்கதான் 50 ரூபா கொடுத்துருவாரு. என்ன இங்க 50 ரூபா? எத்தனை 50 ரூபா? இதோட 150 ரூபா. ஆமா ஒரு செக் போஸ்ட்க்கு 50 ரூபா. மொத்தம் 3 செக் போஸ்ட் கடந்திருக்கோம். 150. இங்கேயும் வாங்கினா 200. அவனுக்கு அத்தனை விசாரிச்சாங்க. நம்மள எல்லாம் ஒண்ணுமே சரிக்கல. அவன் ஏதோ தில்லா ஏதோ பண்ணான். நம்ம இதுல வந்து வேணாம் நம்ம அப்படி போயிடலாம். அப்படியே கம்பம் வா குமிலி கம்பம் தேனி திண்டுக்கல் அப்படி வந்துட்டே இருக்கோம். செக் போஸ்ட்டுக்குள்ள ஒரு செக் போஸ்ட்டுக்கு 50 ரூபா. எனக்கு தெரிஞ்ச அபிஷியலா 50 ரூபா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கட்டின பாத்தியா அரிஸ், அது மட்டும் தான் 50 ரூபா அபிஷியலா. அந்த ரெண்டாவது ஒரு செக் போஸ்ட் வந்துச்சு பாத்தியா, அந்த இடத்துல தேவையில்லாம 50 ரூபா வாங்குறான். 100 ரூபா வாங்கினா பாத்தியா? மறுபடி கேரளாக்கார 100 ரூபா கேட்டு போய் 50 ரூபா கொடுத்தோம் திருப்பி கேரளா செக் போஸ்ட்ல. என்ன பண்ணி சொல்ல மாதிரி வந்திருக்கிறோம். மகாராஷ்டிராக்காரனுக்கு சும்மா போங்க. ஏய் அவன் ரூல்ஸ் பேசினங்காட்டி கம்மனு கிளம்பிட்டான். இப்ப அவனை வேணா இப்ப கம்மனு சேட்டா சண்டை போடாத இறங்க. எவனாச்சும் ஒரு இறங்குடா. கம் பேக். வாடா கேரளா வண்டி சும்மா ஆகும். பெரிய வண்டி தானே சேட்டா, இறக்கலாம்ல கீழே. அவெல்லாம் சட்டையே பண்ணிக்கல. நாட்டுக்கட்டு அவன் தானே. கேரளா வண்டி நீ எனக்கு நல்லா க்ளோஸ் பண்ணல. பாத்தியா அடுத்த ஒரு செக் போஸ்ட், அதாவது இது மறையூர் சிட்டின்னு நினைக்கிறேன். என்ன வரது இங்க போட்டு அப்ப என்ன பண்ண ஒட்டு கொரட்டு கிருட்டு கிருட்டு விட்டு போட்டு தூங்கணும்னு கேக்குற. ஏய் இங்க நிறுத்துறா, டீ குடிச்சிட்டு போவோம். நிறுத்த முடியாதுடா சார். டீ கடை டீ குடிக்கலான்னு பார்த்தா டீ எல்லாம் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போலயே. இருக்கு இல்லையா? இல்ல
லேஸ் போயிட்டு நாலு எடுத்துட்டு வந்துடலாமா? வாங்கிக்கலாமா? வாங்கலாம் முடியாது, எடுத்துட்டோன்னா வரலாம். ஆள் இல்லை. எடுத்துக்கலாம். கைஸ் இப்போ இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா சேட்டா மூணார் சம்திங் அந்த செக் போஸ்ட்ல தான் இருக்கும். இதுக்கு மேல இங்கே போய் அடிக்கலாமான்னு பார்த்தோம். போற வழியில நிறைய யானை வரும் அப்படின்னு சொன்னாரு. அதை நம்பிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறோம். ஏன்னா இங்கேயே வந்து இப்போ செக் போஸ்ட் பக்கத்துலேயே போட்டு செக் போஸ்ட்ல சார்ஜை போட்டு கம்மன் அங்கேயே காருக்குள்ளே தூங்கிடலாம் தான் பிளான் பண்ணோம். இங்க பாடுற எப்படி இருக்கு பாடுறா, எல்லாம் காலையில வந்தா சூப்பரா இருக்குண்டா. போற வழி ஃபுல்லா மூணார்ல அப்படிதான்டா இருக்கும். மாடு இருக்கு, எடுத்துக்கோ. நைட்ல இவனால யாரா மேய சொன்னா? ஆக்சுவலா டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12:41 குண்டுமலைன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஏதோ ஒரு பிளேஸு இல்லை எல்லாத்துக்குமே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் பிளேஸ் நல்லா இருந்துச்சு வர வழியிலலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்டாக அப்படியே ஸ்டார்ட் ஆச்சா. ஸோ இது அப்படியே பகலில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணோன்னா, அந்த செக் போஸ்ட்லேயே நிற்கலாம் தான் பிளான் பண்ணோம். அதுக்குள்ளே யானை வருது அது வருதுன்னு சொல்லங்காட்டி கிளம்பி வந்தோம். அப்புறம் தான் யோசிச்சா ஒன்றும் தெரியல, வர மாதிரி தெரியல. அதனால் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். சரி வர வழியில் எனக்கு என்ன மொபைல் சார்ஜ் பண்ணணும், ஐஃபோன் வேறையா, எப்படி அந்த அளவுக்கு சார்ஜ் நிற்கும் தெரியும்ல எல்லாத்துக்கும் அப்படிங்கிறனால பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த கோயில் போய் பார்த்தேன். உள்ள பிளக் பாயிண்ட் இருந்துச்சு. சரி ஓகே இங்கேயே போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு, ஏன் கல் வைக்கிட்டா பிளக் பாயிண்ட் இருக்குங்காட்டி சரி இங்கேயே சார்ஜை போட்டுவிட்டு இங்கேயே படுத்துவீங்கலாம் அப்படின்னு போட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு கார்லேயே பாதி பேர் தூங்கிடுவானுங்க. மீதி கண்டினியூ பண்ணுறாருங்க. எல்லாத்து ஃபோனுமே இங்கே ஐஃபோன் ஏறிட்டுருக்கு, அந்த பக்கம் ஒரு மொபைல் ஏறிட்டுருக்கு, இங்கே ஒரு மொபைல் சார்ஜ் போட்டிருக்கேன்னா. அப்புறம் 3 பீஸுமே அப்படியே எல்லாம் தூங்கி டயர்டில் தான் இருந்தானுங்க. தூங்குறான்னு சொல்லிட்டு எல்லாம் சின்ன பசங்காட்டி தூங்க விட்டுட்டு அப்படியே கேம்ப் ஃபயர் மாதிரி ஒரு செட்டப் பண்ணேன். இந்த வரல இப்படி காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் சரி அதே வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ரெடி பண்ணி கூலர் காமிச்சிட்ருங்க. குட் மார்னிங். 5:17 ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். படையப்பா நம்ம இதத்தான் சொன்னாரா ஹரிசு? பின்னாடி இறங்கி வா, இது பாருங்க. ஏன் வேணாம் பின்னாடி இருறா ஒரே நிமிஷம் நில்றா. இங்கேயே அது வராதுடா, அவங்களே தைரியமா போயிட்டு இருக்காங்கடா. காய் செம்ம ஒரு இது படையப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அங்க பாருங்க எத்தா வருஷம் நின்று இருக்கு. வா பையன் தெரியுதா? வா இது படையப்பாங்கண்ணா. மெதுவா வாடா. காட்டியான ரொம்ப நாள் கழிச்சு காட்டியான பாக்குறேன். இவனோட பேர் வந்து படையப்பான்னு நினைக்கிறேன். ஏய் எங்கடா யூட்டன் போட்டு நிக்கிற? வா செம்ம
இங்கடா அங்கிருந்து வர வழியில் எதுவுமே பார்க்கலன்னு இருந்துச்சேன். கரெக்டாக இவர்கிட்ட ரூட்டு கேட்குறதுக்கோசரம் நின்னோம். அவன் மாட்டிக்கு வரானே. தலையும் பாரு வேலை காட்டுறான். எங்கங்க எந்த பக்கமே போக மாட்டேங்கிறான். பந்தாக்கு தூக்கிட்டு பா எந்த அளவுக்கு இருக்கான்னு பாருங்க. தலையா அப்படியே ஒரு சவுண்டு. ஓ இது ஒரு ஜீப்பு. நம்ம கார் தான். அங்கேயே நின்ட்டான் அவன். உள்ள இறங்குறான். இங்க பாரு செம்மையா இருக்காண்டா. தய சைலண்டா போய் வருமானு. தலைவரே ஆமாண்டா திரும்புதுடா. திரும்பி நின்று இருக்குதுடா. திரும்பி வரல.